அண்மை செய்தி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நடந்த தீ விபத்து தொடர்பான செய்தி. சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிந்த நிலையில் அருகில் இருக்கும் வீடுகளும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கும் செய்தி. கரூர் மாவட்டம் குளித்தலையில் வீட்டின் பின்புறம் குப்பைகளுக்கு வைக்கப்பட்ட தீ கூரையிலும் சிலிண்டரிலும் பற்றி கொண்டது. இதன் காரணமாக கொழுந்துவிட்டு எரிந்த தீ. இதன் காரணமாக அந்த வீட்டில் இருந்த பொருட்களும் எரிந்து நாசமடைந்தன. அருகில் இருந்த 2 வீடுகளுக்கும் தீ பரவி அந்த 2 வீடுகளும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போது சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிந்த காட்சிகள் அவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் அண்மை தகவல்களை கேட்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் சிலிண்டர் வெடித்து இப்பொழுது தீ பற்றி எரிகிறது. பக்கத்தில் இருந்த 2 வீடுகளுக்கும் அந்த தீ பரவி இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களை தரலாம் சிவகுமார், உங்களுக்கான நேரம். அது குளித்தலை நகர பகுதி பள்ளிவாசல் தெருவில் கூரை வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து 3 வீடுகள் முற்றிலுமா தீப்பற்றி எரிந்து பொருட்கள் நாசமாகி இருக்குது. கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே ஜும்மா பள்ளிவாசல் தெருவில் வசித்து வர்றவங்க கோவிந்தன் மனைவி ஜெகதாம்பா. இவங்க வேலை விஷயமா வெளியே போயிருந்த நேரத்துல யாரோ இவரது வீட்டின் பின்புறம் உள்ள குப்பைகளை போட்டு எரிச்சிருக்கிறாங்க. பலத்த காத்து காரணமா தீ மழை தீ பிடித்து கூரை வீடு தீப்பிடித்து எரிஞ்சிச்சு. இந்நிலையில அவரது வீட்டின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர் மீது தீப்பற்றியதால பயங்கர சத்தத்தோடு அந்த சிலிண்டர் ஆனது வெடிச்சிருக்கு. இந்த தீயானது அருகில் வசித்து வந்த சாமிநாதன், 60 வயசான சாமிநாதன், அதே மாதிரி கருப்பையா ஆகிய என்ற இருவரோட வீட்டிலையும் தற்போது இந்த தீ பற்றி முற்றிலும் நாசமாயிருக்கு. இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் ஒன்று கூடி என்ன செய்யறாங்க, தீயணைக்க முயற்சி செய்த நிலையிலேயே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அவங்க தண்ணீரை பீச்சி தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதனால 3 வீட்டிலேயே இருந்த டிவி, பணம், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள், அதே மாதிரி அவரோட துணிமணிகள், பாத்திரம் ஆகிய முற்றிலும் நாசமாயிருக்குது. இதனால் குளித்தலையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது குறித்து குளித்தலை போலீசார் தீவிர விசாரணை தற்போது மேற்கொண்டு வர்றாங்க. மோகன்ராஜ், விரிவான தெளிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.